தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த நிகழ்விலே 184வது நிகழ்வாக இந்த மாலையிலும் சில பேருக்கு காலையிலும் இது மலர்கின்றது. தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நான் ஆரம்பிக்கும் போது சொல்வது உண்டு, இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதுல என்ன இருக்கிறது, அதனுடைய அடிப்படை என்ன என்று நான் எப்போதுமே யோசிப்பதுண்டு. நிறைய பேசுறோம். இப்போ நாராயணியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு வாட்டி கேட்டாலும் அதெல்லாம் அந்த கிரந்தங்கள், நம்ம நாட்டுல மகா காவியங்கள், இதிகாசங்கள், ராமாயணத்து தெரிஞ்சாலும் எத்தனை முறை கேட்டிருக்கோம். எனக்கு என்ன ஆசை, ஒரு காலகட்டத்திலே பாரதியமாக பாரதி சரித்திரமும் பாரதியினுடைய கவிதைகளும் இது போல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதிகாசங்களைப் போல பாரதியினுடைய சரித்திரமும் பாரதியுடைய வரிகளும் திரும்ப திரும்ப நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இது போன்ற விஷயங்களை நான் ஆவணப்படுத்தி வருகிறேன். எவ்வளவு அதை பத்தி பேச முடியுமோ பேசலாம். அதுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க இல்லைன்னா, அதனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இதை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஒரு உறுதுணையாக குவிகம் அமைப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் பாரதி அன்பர்கள் எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரதி பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய உமா பாரதி வந்திருக்கிறார்கள். ஆகவே இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், உணவு உண்டு கொண்டிருக்கிறான். அதை சாப்பிட்றவனுக்கு பசி இருக்கணும், இந்த தட்டுல உணவு இருக்கணும். இது அடிப்படை. அங்க உணவு இருக்கணும், இங்க பசி இருக்கணும். ஆகையினால அப்படி பார்க்கும்போது பாரதி அள்ள அள்ள குறையாத அமுதமாக, வற்றாத ஜீவநதியாக, அவன் அந்த உணவாக இருக்கக்கூடிய அந்த அமுத உணவை படைத்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கு இந்த பக்கம் பசியோடு இருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பசியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பசி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ருச்சியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வேண்டும் என்று தெரிந்தால் அப்போ இந்த கண்டினியூட்டி, பாரதியை படிப்பதும், பாரதியை இசைப்பதும், பாரதியை நினைப்பதும், பாரதியோடு பயணிப்பதும், இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய அரிய அனுபவமாக அமையும். காரணம், நான் இப்படித்தான் நினைக்கிறேன். பாரதி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்ன எல்லாத்தையும் விடுங்க. அது என்ன சொன்னா நிறைய நம்ம பேசியிருக்கோம். தேசம், தெய்வம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஞான பாடல்கள். முக்கியமா நம்ம என்ன நினைக்கணும்னா, பாரதி தனக்கு முன் வாழ்ந்த அத்தனை அத்தனை அற்புதமான இலக்கிய செல்வர்களின் தோள்களில் ஏறிக்கொண்டு தனது இலக்கியத்தை படைத்தான். அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு. எல்லாவற்றையும் கற்று தெரிந்த ஒரு ஆசிரியன் கிடைத்தால் நமக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். சில ஆசிரியர்கள் எனக்கு அமைந்தவர்கள் அப்படி. நீங்களும் எண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆசிரியன் கிடைத்தால் அவன் எப்படி அழகாக சொல்லிக் கொடுப்பான். எப்படி ஒரு அற்புதமான செய்தி எல்லாம் மனத்துக்குள்ளே புகுமாறு செலச் சொல்லுதல் என்று பேர் அது. தமிழ் இலக்கணத்துல செலச் சொல்லுதல், அப்படி உள்ள போறது, உள்ள போகும்படியா சொல்லுவார்கள். அப்படி தனக்கு முன்னால் இந்த நாட்டிலே வாழ்ந்த வடமொழி, தென்மொழி, அது போன்ற பல மொழிகளை புரிந்த, உலகத்தை புரிந்து வைத்துக் கொண்ட, நம்ம நாட்டை புரிந்து கொண்டு, நமது மக்களை புரிந்து கொண்டு, தன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் இது அத்தனையும் உள்ளே இழுத்துக் கொண்டு வெளியே கவிதைகளாக விட்டுக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் கவிஞனை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டாமா? அவன் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். பாரதியை அனுபவித்தால் அவன் வாழ்ந்த காலம் தெரியும். அவன் வாழ்ந்த காலத்திலே என்னவெல்லாம் நிகழ்ந்தன என்று தெரியும். இதற்கு முன்னால் இருந்த காலத்திலே இந்த நாட்டிலே என்னெல்லாம் நிகழ்ந்தது என்று தெரியும். இதிகாச காலத்திலே என்ன நிகழ்ந்தது என்று தெரியும். இனி வரப்போகும் காலத்திலே என்னவாக இந்த நாடு மாறுவதற்கு பாதைகள் இடப்படலாம் என்ற அந்த கூறுகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். இப்படி பாரதி முக்காலத்திலும் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம பார்க்க வேண்டாமா? வீட்டுல ஒரு பெரிய தங்க சுரங்கத்தை வைத்துக் கொண்டு ஐயோ ஒன்றுமில்லையே என்று ஏந்திக் கொண்டிருக்கலாமா? பாரதி சொல்லுவான், இப்படி வேணா இருந்துட்டு போகுது, தேவாங்கு மாதிரி மட்டும் இருக்காது. இந்த தேவாங்கு என்று அது அது குறை சொல்றது கிடையாது. இப்ப நாம கூட சொல்வது உண்டு. எல்லாரும் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் போல பாவித்து தன் பொல்லாச் சிறகை விரித்தாடினார் போல் கல்லாதான் கற்ற கவி என்று பாடினார்கள்.
நான் கேட்கறது உண்டு. அது என்னப்பா படித்த பொல்லா சிறகை என்று சொல்கிறீர்களே. அஹ், வான்கோழி என்னப்பா அதனுடைய இயற்கை. ஆனா தற்குறி பேற்றணி என்று தமிழ்ல ஒண்ணு உண்டு. அது நம்ம இயற்கையை சொல்லும் போது சொல்றோம். அது போல நம்ம எவ்வளவு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் பக்கத்திலே வைத்துக்கொண்டு அது எதுவும் தெரியாமல் ஏங்கிக் கொண்டிருப்பவனை தேவாங்கு என்று சொல்கிறான் பாரதி. ஏன்னா அது முகமே அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி ஏங்கினார் போல இருக்கும். அதை பத்தி ஒரு ஒரு ஜோக் ஒண்ணு சொல்வார்கள், ஒரு நகைச்சுவை. ஒருத்தன் இன்னொருத்தனை வேண்டாம் தேவாங்க போல இருக்குன்னு திட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு கோவத்தோட கத்தினான். என்னடா என்ன தேவாங்கன்னு சொன்ன அப்படின்னு கத்தினான். என்னடா 6 மாசத்துக்கு அப்புறம் உனக்கு கோவம் வருது அப்படின்னா, இல்ல நேத்திக்கு தான் ஜூல தேவாங்க பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது இதையா என்னோட கம்பேர் பண்ணிருக்க அப்படின்னு. அதனால உவமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உருவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உயர்தர எழுத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியினுடைய எழுத்தை நான் இப்படி நினைப்பது உண்டு. அவனுடைய ஒவ்வொரு எழுத்தும் அவனுடைய உயிர் மூச்சு. சாதாரண சொல்லாது. பாரத சமுதாயம் வாழ்கவே என்றவன் எழுதும் போதும், ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத நாடு என்று எழுதும் போதும், தமிழர்களுக்காக எழுதும் போதும், நாட்டுக்காக எழுதும் போதும், அந்த ஒவ்வொரு சொல்லிலும் அவனுடைய உயிர் துளி பட்டிருக்கிறது. உயிர் துளி மேவி வந்த எப்படி இந்த ஒரு இந்த காவியங்களுடைய ரசனை இருக்கிறதோ அந்த ரசனையெல்லாம் அவன் ஏற்றி வைத்தான். சரி, இப்படி நான் சொல்ல ஆரம்பித்தா பாரதியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன், பாரதியை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். நாம் நமது பாடலுக்குள் செல்ல வேண்டும். நாம் பார்த்த பாடல் எப்படி நான் இப்படி பாரதியை பார்க்கிறோம். போன முறை சுந்தரராஜன் அருமையா சொன்னார். மகாசக்திக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் பாரதி அதெல்லாம் அவனுக்கே தகும் என்று சொன்னார். அப்படித்தானே? ரொம்ப அருமையான சுந்தரராஜன் கடைசியில சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உண்மையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கேட்கிறார் என்பதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல சொன்னார். அது மாதிரி நான் நினைத்து பார்க்கிறேன். பாரதியுடைய இந்த எண்ணப்போக்கு இருக்கிறதே, பாரதி அது எப்படி சொல்றதுன்னு புரியல பாரதிக்கு. பாரதி தவிக்கிறான். பாரதி எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மாபெரும் கவிஞன். பராசக்தியை பாடும்போது தவிக்கிறான். எல்லாரும் நேசிக்கக்கூடியவன். அன்னையை நேசித்து அவனால முடியல. அது தாங்க முடியல. அன்னை மடியிலே முகம் புதைத்துக் கொண்டு ஆழ புதைத்துக் கொண்டு அங்கேயே இருக்கிறான். அந்த அன்னையின் சுவாசத்தையும் வாசத்தையும் விட்டு அவன் வெளியே வர முடியவில்லை அவனால. அதனால மகாசக்தி வாழ்த்து பாடி பாடி அவன் அதுல இந்த முதல் பாட்டு நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். முதல் 2 பாடலையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு மறுபடியும் அந்த விண்டுரைக்கு அரிய அரியதாய், என்ன அருமையான வார்த்தை இது நான் சொன்ன போன முறையே. விண்டுரைக்க அரிய அரியதாய், விண்டுரைக்க அரிய அரியதாய், விரிந்த வான வெளியென நின்றனை, கண்ட கோடிகள் வானில் அமைத்தனை, அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனை, மண்டலத்தை அணு அணுவாக்கினால் எத்தனை யோசனை, அத்தனை யோசனை அவற்றிடை வைத்தனை, உன்னை கோலமே உன்னை காளி என்று ஏத்துகிறேன் சொல்றான். அந்த அடுத்த பாட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இல்ல வல்லையா? சரி, நான் படிச்சிடுறேன். சரி, இல்ல சம் ஸ்லைடு ப்ராப்ளம். அதாவது மண்டலத்தை அணு அணுவாக்கினால் வருவதெத்தனை அத்தனை யோசனை, கொண்ட தூரம் அவற்றிடை வைத்தனை, கோலமே நினை காளி என்று ஏத்துவேன். இன்னைக்கு கோலமே நினை காளி என்று ஏத்துவேன். அந்த ஒரு வரிக்கு நான் விளக்கம் சொன்னா போரும்னு நினைக்கிறேன். பி ரெடி. அந்த ஒரு வரியில் அவ்வளவு இருக்கு. கோலமே முதல்ல பார்க்கலாம். என்ன அற்புதமானவர். கோலம் என்று எதன் சொன்னான் என்று சொன்னால் வடிவத்தை என்ன சொல்றது. அவரது ஒரு ஒரு விஷயமா இப்படி உயரமா இருந்து பருத்திருந்து சிறுத்திருந்தது அங்க அடையாளங்கள்லாம் சொல்லின்னா ஒன்னும் சொல்ல முடியல. என்னமோ இருக்கு அங்க ஒரு கோலமே உன்னை காளி என்று எத்துவேன். அப்போ நாராயணியை பத்தி சொல்லி கொண்டிருந்தோம் பேசிக்கொண்டு ஆரம்பத்துல. போன முறை நான் சொன்னேன் அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே. அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரேன்னா பார்த்த மாத்திரத்துல தெரிஞ்சிடாதுடா. அஸ்பஷ்டம் தெளிவா தெரியாது, ஏதோ மசன்னு தெரியுது. மனத்துல தியானம் பண்ணும்போது உபாசனைகள் செய்யும் போது காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் போது பெரியவர்கள் சொல்வார்கள், கண்களை மூடிக்கொண்டு அந்த காயத்ரி தேவியை மனதிலே உபாசித்துக் கொண்டு அந்த அம்மை கண்முன்னே கண்ணை மூடிய பிறகு அப்படி மனத்திலே வர வேண்டும். அதுக்கு படங்கள்லாம் அண்ணா சுப்பிரமணியர்
ராமகிருஷ்ண மடத்துல போட்டிருக்கிற புத்தகத்துல ரொம்ப அருமையா போட்டிருக்கும். 3 வேளை காத்தால, மத்தியானம், சாயந்தரம் இருக்கக்கூடிய காயத்ரி தேவிகளுடைய உருவத்தை போட்டிருப்பாங்க அந்த படம். அதை மனசுல வச்சு அந்த படத்தை தியானம் செய்து அதை மனத்தில் எரித்துக் கொள்ளவும். இதெல்லாம் முதல் நிலை. இது தேவைப்படக்கூடியது. இதுல இது இந்த மனத்துல எப்படி இருத்துறது இது? அப்ப இதை பார்த்தா போருமா? அப்ப நான் நினைத்து பார்த்தேன். நாராயணியத்தை படித்த போது அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரேன்னு ஒண்ணு நான் அடுத்தது நான் யோசிச்சு பார்த்தேன். அவர் எழுதல. நான் எழுதலான்னு பார்த்தேன். அப்ப என்ன இருக்கணும் அடுத்துன்னா, அஸ்பஷ்டம் சிரவண மாத்திரேன்னு இருக்கணும். அஸ்பஷ்டம் சிரவண மாத்திரே. கேட்டா மட்டும் போதுமா? போறாது. அப்புறம் என்ன எழுதலாம்? அஸ்பஷ்டம் பஜன மாத்திரே. பஜனை செய்தாலும் தெரியாது. அஸ்பஷ்டம் பக்தி மாத்திரே. பக்தியோட இருக்கே சொன்னாலும் போராது. அந்த பக்தியிலிருந்தும் நீ ஆழ போக வேண்டும். பக்தன் என்று சொன்னா முடியாது. எல்லா பக்தர்களுக்குமா கிடைக்கிறது தரிசனம். அதுபோல கோலமே உன்னை காளி என்று ஏத்துவேன் அப்படிங்கிறான். இந்த கோலத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம்? ஒரு கோலம் தெரிகிறது. அது எல்லாவற்றையும் விழுங்கி நிற்கிறது. அது என்ன தெரியல. அது ஆணா பெண்ணா அலியா ஒண்ணுமே தெரியல. இதைத்தான் பாரதி கோலமே உன்னை காளி என்று ஏத்துவேன். அப்ப என்ன பொருள்? காளி என்பவளுக்கு என்ன வடிவம் கொடுப்பது என்பதே தெரியவில்லை பாரதிக்கு. காரணம், அவன் கண்களோடு நிறைந்து இருக்கிறது. அப்படி தேங்கி நிற்கிறது. எப்படி அதை எப்படி சொல்றது சார் அப்படின்னா, ஒரு உங்க கண்ணுக்கு ஒரு எல்லை கோடு தெரிந்தாதானே அந்த எல்லை தெரியும். அதை தாண்டி எங்கும் பரவி இருப்பதை உங்களால எப்படி சொல்ல முடியும்? அதைத்தான் பாரதி விகசித்து பேசுகிறான். அப்ப போன முறை நான் சொன்னேன், 2 வடிவத்தை பாரதி பேசுகிறான். ஒன்று 2 அப்ரோச். ஒன்று வடிவ பிரம்மாண்டம், இன்னொன்று வினை பிரம்மாண்டம். அதாவது பிரம்மாண்டம் என்பது அளவற்ற எல்லையற்றது. வடிவு என்றாலே இப்ப வடிவம் என்றால் என்ன பொருள் பார்க்கலாம். கோலமே உனை, இந்த கோலம் என்றால் வடிவம் என்று வைத்துக் கொள்ளலாம். வடிவம் என்பதற்கான இலக்கணம் என்ன என்றால், அது ஒரு எல்லையை கொண்டது. பட் ஷேப் அண்ட் சைசஸ் சொல்றோம். வடிவம் ஒரு ஜியோமெட்ரிக்கலா பார்த்தோன்னா ஒரு சதுரம், ஒரு வட்டம், இல்லைன்னா திரிகோணம், அறுகோணங்கள் இப்படிலாம் வரும்போது அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இதுதான் வடிவம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த எல்லையே இல்லாமல் ஒன்று இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் சொல்றது? என்ன வடிவம் என்று சொல்றது? அதையும் இந்த வார்த்தைக்குள் கொண்டு வருகிறார் பாரதி. எல்லையற்ற வடிவம். இப்போ வடிவு என்று ஒரு வார்த்தை இருக்கு. வடிவு, வடிவம் என்றாலே அழகு என்று ஒரு பொருள். இந்த அழகு எங்கிருந்து வருகிறது இதுக்கு? இந்த வடிவம் எங்கிருந்து வருகிறது? இட்ஸ் an amorphous thing. நான் கேட்கிற ஒரு ஒரு தத்துவமான கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி சபையில தான் இதை பேச முடியும். நீங்கள் தொடர்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தத்துவ ரீதியா பார்த்தா இந்த நாம தனித்து இருக்கிறோமா? இல்லையே. நாம் இந்த இயற்கையோடு இணைந்தவர்கள். நாம் தனியாக இருக்கிறோம் என்பதற்கு காட்டுவதற்கு நமக்கு தோல், நமது உடல், நமது எலும்பு, தசை, நார்கள், இரத்த நாளங்கள் இது சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கிறது. இந்த வடிவம் தான் வடிவமா? இது போல எத்தனை வடிவங்கள் இருக்கின்றன? இதெல்லாம் யார் சமைத்தது? இதெல்லாம் சமைக்கக்கூடிய ஒரு மூலத்தாயாக விளங்கக்கூடிய அன்னை, அவளுடைய உருவம் எப்படி இருக்கும்? அப்போ இந்த வடிவம் என்பதற்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, இது எப்படி வேணா இருக்கலாம். நான் ஒரு ஒரு 40 ஆண்டு பழையதான என்னுடைய கவிதை. தெரியல. இன்ஃபேக்ட் நான் அந்த காலத்துல எழுதின கவிதையை மறுபடியும் படிச்சு பார்த்தா எனக்கே புதுசா இருக்கு. ரொம்ப தத்துவமாலாம் எழுதிருங்க. அப்ப எப்படி இது தெரிஞ்சது தெரியல. ஏதோ எழுதியாச்சு அது. அதுல சொல்வேன், ஆ, முற்றிய பனங்காய்கள் மொட்டாக இருந்தவைதான். பனங்காய் இருக்கு. இவ்வளவு பெரிய பனங்காய். அது மொட்டாக இருந்தவைதான். சித்திர இலை விரல்கள் சிதறிய வித்தினுள்ளே. சித்திர இலை விரல்கள். எங்க இருந்து சித்திரம் நிழல்ல வருது. அதெல்லாம் அந்த காலத்துல கவிதையினுடைய அப்ரோச் என்னோடது. மேலேருந்து மரத்து மேல சூரிய ஒளி விழுகிறது. அது கீழே அந்த இலையினுடைய
தடுப்பாலே, தடை வெளியினாலே, கீழே நிழல் இடைவெளியிலே ஒரு சித்திரம் உருவாகிறது. அந்த சித்திர இலை விரல்கள் எங்கிருந்து வந்தன்னா, இந்த சித்திர இலை விதர்கள் சிதறிய வித்தினுள்ளே, என்றோ ஒரு நாள் சிதறிய வித்து, அது மண்ணுள்ளே புதைந்து, அது இந்த காற்றையும் நீரையும் சூரிய ஒளியையும் பருகி பருகி ஒரு உயர்ந்த கணத்திலே, ஒரு புனித கணத்திலே தன்னைத்தானே விரித்து வெளிப்படுத்திக் கொண்டு சின்ன பசு இளந்தளிராக வெளியே தலை காட்டுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது காற்றை மேய்ந்து சூரியனை உண்டு உணவை எடுத்துக்கொண்டு வேர் நீட்டி மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு மரமாக இலை பரப்பி பெரிய நிழலை தருகின்ற மரமாக உயர்ந்திருக்கிறது. அது ஒரு சித்திர இலை விரலை கீழே தரையிலே போடுகிறது. சித்திர இலை விரல்கள் சிதறிய வித்தினுள்ளே. அந்த பாட்டுடைய அப்புறம் எழுதுகிறதுல நீர்த்திவலை கூட்டம்தான் நித்தில கடல் வடிவம். நீர்த்திவலை கூட்டம்தான் நித்திலம்னா முத்து. சார் முத்து அடியில் தானே இருக்கு சார், மேல எப்படி இருக்கு? அந்த அலைகள் துள்ளி திரியும் பொழுது அந்த வெள்ளை துகள்கள் எல்லாம் முத்துக்களாக தெரிகின்றன. அதுதான் நித்திலம். நீல அந்த முத்துக்கள் இருக்கிறதே கடல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு எழுதல. நான் அப்புறம் நானே பார்த்த போது என் கவிதையில பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம். அதான் பசிச்சவன் பழங்கணக்கு பார்ப்பான் அப்படின்னு சொல்றது. நீர்த்திவலை கூட்டம்தான். நீர் திவலை ஆகிறது. திவலை என்பது துவலை அல்ல, திவலை. அதான் துமி என்று கம்பன் பேசுகிறான். நீர் துமி என்று பால் மோர் துமி என்றானே அப்படி. அந்த நீர் திவலை கூட்டம்தான் நித்தில கடல் வடிவம். இவ்வளவு பெரிய கடல் வடிவம் என்னடா துளி துளி துணுண்டு நீர் அதெல்லாம் சேர்ந்து கடலா இருக்கு. நீர்த்திவலை அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டான். அதுக்கு அது அடுத்த வரையும் சொல்ல நீர்த்திவலை கூட்டம்தான் நித்தில கடல் வடிவம். அது எப்படி தெரியும்? நீர்த்திவலை கூட்டம்தான் நித்தில கடல் வடிவம். உடைகின்ற கருமேகம் முதிர்ப்பவையும் அவைதானே. மேல கடல் இருக்கு, மேல மேகம் இருக்கிறது. அது உடைந்து கீழே விழும் பொழுது இப்படியே தண்ணியா கொட்டுறதா? இல்ல இல்ல, துண்டு துளி துளி தண்ணியா தானே வருது. அதுதானே கடலா வருது. வரும்போதே பெரிய வாட்டர் ஷீட் வருதா? இல்லையே. அப்ப இதுக்கு என்ன சார் அகச்சான்று என்று கேட்டால், உடைகின்ற கருமேகம் உதிர்ப்பவையும் அவைதானே. எனவே நீர்த்திவலை கூட்டம்தான் நித்தில கடல் வடிவம். ஆர்த்து எழும் அலைத்துகளும் அதைத்தானே சொல்கிறது. அப்படி அளவு மேல எழுந்து காட்டுறது நீ யாரான்னு நம்ம பார்க்கறது இல்ல. எல்லா கடலும், எல்லா நேரத்திலும், எல்லா கடற்கரையிலும் எங்கு நீங்கள் சென்றாலும் தன்னை எப்படி அட்ரஸ் முகவரியை காட்டுகிறது. எழுந்து ஓ என்று கூவுகிறது. பார் இதோ நான் தான் இந்த திவலை, நீர் திவலை என்று சொல்கிறது. உடைகின்ற கருமேகம் முதிர்ப்பவையும் இவைதானே. அங்கே சின்ன சின்னதா ஒளி உணர்ந்து அதுதானே. இப்படி உலகமே உனக்கு சுட்டி காட்டியிருக்கும் போது நீ ஏன் அடுத்த லைன் விடைகள் வளர்வதெல்லாம் வினாவின் சிறு குரலால். விடைகள் வளர்வதெல்லாம் வினாவின் சிறு குரலால். சின்ன வித்திலிருந்து சித்திர இலை விரல்கள், சின்ன நீர்த்துளியிலிருந்து பரவிய பெருங்கடல்கள். அதுபோல இந்த விடைகள் வளர்வதெல்லாம் வினாவின் சிறு குரலால். ஹூ ஆம் ஐ த கிரேட் ரமணாஸ், நான் யார் என்ற ஒற்றை கேள்வியிலே ஒரு யுகமே சென்று விட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான செய்திகளை பாரதி எண்ணி பார்க்கிறான். உடைகின்ற கருமேகம் முதிர்ப்பவையும் அவைதானே. அப்புறம் தொடர்ந்து எழுதுறேன், அது பாட்டில் எழுதினேன். கோலம் வடிவம் என்பதெல்லாம் நாம் கொடுத்த பெயர்கள். நான் இன்னைக்கு பாரதியை படிக்கிறேன், இந்த ஞாபகத்துல சொல்றேன். இன்னைக்கு பாரதியை படிக்கும் போது நான் எழுதின கவிதை ஞாபகம். அப்ப நான் பாரதி இதெல்லாம் படிக்கல. நான் அந்த கவிதை எழுதும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி. கோலம் வடிவம் என்பதெல்லாம் நாம் கொடுத்த பெயர்கள். மாறுதல்கள் ஞாலம் முனைந்து செய்வதில்லை. எப்படி கோலம் வடிவம் என்பதெல்லாம் நாம் கொடுத்த பெயர்கள். மாறுதல்கள் ஞாலம் முனைந்து செய்வதில்லை. மனம் நடத்தும் நாடக பாத்திரங்கள். மனம் நடத்தும் நாடக பாத்திரங்கள். அப்போ இந்த கோலம் வடிவம் என்பதை பற்றி பேசும்போது இது நமக்கு சொல்றோம். நீ சதுரம்னா சதுரம் ஆயிடுச்சா? நீ அதை பார்த்து பள்ளியும் சொல்ற. பள்ளிக்கு தெரியுமா? அதுக்கு பேரு பள்ளின்னு தெரியுமா? அதுக்கு காக்கான்னு தெரியுமா? அதுக்கு பேரு காக்கான்னு கூப்பிட்டா வருதுங்கிறோம். நீ அதன் பாஷையில சொல்ற. அதன் பாஷையில சொல்லும்போது அதுக்கு புரிகிறது.
பாரதி பேசுவான் காக்கை பார்லிமெண்ட்ல. 22 கா இருக்கு அதுக்கு மொழி. பாரதி சும்மா இல்ல, காக்கை குருவி எங்கள் ஜாதினா பாரதி காக்கையும் குருவியும் பார்த்து கொண்டே இருந்திருக்கான், அனுபவித்திருக்கான். எப்படி உலக பேரழகியை உற்று பார்த்து ஆனந்தம் கொள்வார்களோ அதை போல பாரதி இந்த இயற்கையை உற்று பார்க்கிறான், உற்று உற்று பார்க்கிறான். அதிலே தனது அன்னையை பார்க்கிறான். கோலமே உன்னை காளி என்று எத்துவ. இதெல்லாம் தாம்மா நீ, அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு இன்னொரு அடுத்த பாடல்ல சொல்றான். இப்போ அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன பேசுறான் பார்க்கும். இதை எப்படி விளக்குகிறான். நாடு காக்கும் அரசன் தன்னை அந்த நாட்டுளோர் அரசன் அறிவாரெனில் பாடுதண்டை குழந்தை தனக்கிதம் பண்ணும் அப்பன் அவன் என்று அறிந்திடும். கோடி அண்டம் இயக்கி அளிக்கும் நின் கோலம் ஏழை குறித்திடலாகுமோ. நாடு ஈச்சிறு பூமியிற் காணு நின் நலங்கள் ஏற்றிட நல்லருள் செய்கவே என்று பேசுகிறார். பிரிச்சு படிக்கிறேன் தெளிவா. அப்படி நாடு காக்கும் அரசன் தனை, நாடு காக்கும் அரசன் தனை இந்த நாட்டுளோர் அரசு என்று அறிவார் எனில் பாடு தண்டை குழந்தை தனக்கு இதம் பண்ணும் அப்பன் அவன் என்று அறிந்திடும். கோடி அண்டம் இயக்கி அழிக்கும், எழிக்கும் இல்லது அழிக்கும், கோடி அண்டம் இயக்கி அழிக்கும் நின் கோலம் ஏழை குறித்திடல் ஆகுமோ. நாடி இச்சிறு பூமியிற் காணு நின் நலங்கள் ஏத்திட நல்லருள் செய்கவே. செய்வேன்னு இருக்கு, செய்கவே. இப்போ பார்த்தா நாடு காக்கும் அரசன் தன்னை அந்த ஒரு அரசன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த அரசன் வந்து இவன் தான் அரசன் எப்படி தெரியும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு? அந்த காலத்தை என்ன செய்தார்கள்? பரந்த அரசை எல்லாம் படைக்கும் போது என்ன செய்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அரசனுடைய முகம் நாணயத்திலே வரும். இந்த கரன்சில எங்கெல்லாம் முத்திரை, அரச முத்திரை இருக்கிறதோ அதுல அவன் முகம் இருக்கும். இப்படி அரசு என்பது அது எங்க இருந்தாலும், எந்த எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டு அரசன் யார் என்பதை எல்லாரும் அறிவார்கள். அதே போல ஆடு தண்டை, அருமையான இடம். ஆடு தண்டை குழந்தை தனக்கு இதம் பண்ணும் அப்பன் இவன் என்று அறிந்திடும். இது என்ன பாடு தண்டை? குழந்தை காலில் கொலுசு இருக்கு, அது ஆடிட்டு வருது. அப்படி அது ஒலி எழுப்பும் கொலுசு என்று சொல்லாமல் பாடு தண்டை என்று எழுதுகிறான் பாரு. போற போக்கெல்லாம் வந்து அவனுடைய இமேஜினேஷன். அழகு, அழகின் சிரிப்பு என்று சொன்னார் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு என்று, அது அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ தன்னை சிரித்து காட்டுகிறது. சிரிப்பு என்றாலே ஒலி, புன்னகை என்பது ஒலியற்றது. அது ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே ஒரு பெண் சிரித்தாள் என்று சொன்னால் ஒரு ஒலி வந்திருக்கிறது, ஒரு ஒலி குறிப்பு இருக்கிறது என்று ஒரு சின்ன மணி, சின்ன கொலுசு மணி ஒலி எழுப்புவது போல் சிரித்தாள். அவள் புன்னகைத்தாள் என்று சொன்னால் மௌனமாக இருந்தாள்னு பொருள். ஆகவே இங்க பாடு தண்டை, ஒலி எழுப்பக்கூடிய தண்டை என்று சொன்னால் ஓடக்கூடிய இளவயது குழந்தை. இந்த குழந்தையுடைய பருவத்தை சொல்வதற்கு பாடுதண்டை என்று சொன்னார். சாதாரண உட்காந்து படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைக்கு காலிலே போட்டா கூட அது எப்பாவது காலை இப்படி இப்படி தட்டும். அது அவ்வளவு ஓசை வராது. ஆனா ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு 2 வயசு 3 வயசு இப்படி இருக்கும்பொழுது அந்த பருவத்திலே இது காலில் வந்து தண்டை போட்டு விட்டா கிடுகிடுன்னு ஓடும். அது அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஏதோ பேச ஆரம்பிக்கும், தத்து பித்தன்னு பேச ஆரம்பிக்கும். இப்படி மழலை பேசுகின்ற குழந்தை கூட தனக்கு யார் இதம் செய்கிறார்களோ அந்த தகப்பன் யார் என்று அறியும். அப்பா எங்க காட்டு அப்படின்னா காட்டும், அம்மா எங்க இதோ இருக்கு, தாத்தா எங்க இதோ இருக்கு, இது காட்டும். சோ இது போல அவரவர்கள் அவருடைய நிலையிலே அறிகிறார்கள். ஒன்று பெரிய நாடு பற்றி சொன்னான், இன்னொன்று சிறிய வீடு பற்றி சொல்கிறான். ஆனால் அதை சொல்லிவிட்டு சொல்வான், எனில் கோடி அண்டம் இயக்கி அழிக்கும் நின் கோலம் ஏழை குறித்திடலாகும். இதெல்லாம் நாட்டுல இயற்கையா இருக்கிறது, வீட்டுல இயற்கையா இருக்குது. ஆனா இந்த கோடி அண்டம் ஏற்கனவே சொன்னான், கோடி அண்டங்கள், அண்ட கோடிகள் என்று சொன்னான். அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். கோடி அண்டங்கள் இல்ல, அண்ட கோடிகள், கோடிகளாக விரியக்கூடிய அந்த அண்டத்தை இயக்கி அழிக்கும். அது என்ன அர்த்தம் இயக்கி அழிக்கும் என்று சொன்னால்? இயக்கி அழிக்கும் என்று சொல்கிறார். அப்போ
ஒரு உயிரை படைத்த அன்னை என்ன செய்கிறாள்? இயக்கத்தை கொடுக்கிறாள். இதைத்தான் நான் வடிவ பிரம்மாண்டம், வினை பிரம்மாண்டம். வினையிலே பிரம்மாண்டம். அது என்ன சார் வினை பிரம்மாண்டம்? வினை பிரம்மாண்டம்னா ஒரு ஒரு வண்டி 100 மைல் வேகத்துல போறது. இது 1000 மைல் வேகத்துல போறது பிரம்மாண்டம். அப்படி குறிப்பு அல்ல. அப்படி வச்சுக்க கூடாது. யோசித்து பாருங்க. எது சிறப்பு? 1000 கோடி உயிர்கள் இருக்கிறது. அத்தனைக்கும் ஒரு அசைவை கொடுக்கிறாள். அதுதான் வினை பிரம்மாண்டம். ஒரு நத்தை இருக்கிறது. அது மெல்ல நகர்கிறது. ஒரு சின்ன புழு இருக்கிறது. அந்த முட்டை, புழுவினுடைய முட்டை இருக்கிறது. அது இலையிலே இருக்கிறது. ஒரு நாள் சூரிய ஒளிபட்டு அந்த சிறு முட்டை உடைகிறது. அதிலிருந்து சின்னதாக ஒரு 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 எழுப்பு வளையிலே, ஒரு சின்ன வளைவிலே ஒரு புழு நெளிகிறது. அந்த நெளியக்கூடிய புழு தான் இருந்த இடத்திலே திரும்பி பார்த்து, தான் இருக்கக்கூடிய அந்த இலையினுடைய பசிய உணவை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாயாலே மெல்லுகிறது. அப்புறம் அங்குமிங்கும் போகிறது. இன்னும் அந்த இலை சுவைத்துக் கொண்டே செல்கிறது. அப்படி சுவைத்துக் கொண்டே செல்லும் பொழுது ஒரு நாளிலே அது பெரிய கூட்டுப்புழுவாக மாறுகிறது. அங்கேயே அமைதியாக இருக்கிறது. அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அதுக்கு நிறைய வினைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்திலே சூரிய ஒளி பட்டு இன்னும் அது எல்லாற்றையும் உண்டு உண்டு ஒரு நாள் ஒரு இனிய காலை வேளையிலே அது பட்டென்று உடைந்து பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. இதைத்தான் சொல்றேன் வினை செயல்கள். உயிர்களுடைய வினைகள் இருக்கிறதே, இது ஒவ்வொரு புழு ஒவ்வொரு இது கல்லினுள் தேரைக்கும் என்று சொன்னார். இப்ப பல்லாயிரம் கோடி உயிர் வகைகள் உள்ளனவா இல்லாதன இல்லை இளங்குமரா என்று கம்பன் பேசுகிறார். பல்லாயிரம் கோடி உயிர் வகை உள்ளதனால் இல்லாதன இல்லை இளங்குமரா என்று இலக்கணனும் பொய்மான் பற்றி பேசும்போது ராமன் பேசுவதாக கம்பன் குறிக்கிறார். அப்படி அத்தனை உயிர்களுக்கும் இயக்கம் கொடுக்கிறாள் யார்? சக்தி. பாரதி எழுதுகிறான், உயிர் சக்தி, சக்தியினாலே உயிர் அசைகிறது, எனவே சக்தியை போற்றுவோம். சிம்பிள் ஃபார்முலா. திரும்ப திரும்ப அவனுடைய உரைநடை கவிதை எல்லாத்துல வரும். அப்போ இத்தனை தூரம் படைக்கிறானே, அதுதான் முக்கியம். அப்போ இயக்கி அழிக்கும் நீ என்னை இயக்குவதனாலே எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற. அழிக்கும் என்று சொன்னா ஆதரவு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இயக்கி அழிக்கும் இயக்கி அழிக்கும் நின் கோலம் ஏழை குறித்திடல் ஆகும். உன்னோட கம்பேர் பண்ணா இவ்வளவு பெரிய ஏழை தன்னைத்தானே குறிப்பிட்டுக் கொள்கிறான். ஏழையேன் நாயேன் அடியேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வது இந்த கால வழக்கம் தானே. அது உங்களுக்கு புரியும். ஏழை குறித்திடலாகமோ நாடி இச்சிறு பூமியிற் காணு நின் சொல்லாம நாடி இச்சிறு பூமியிற் காணு நின் நலங்கள் ஏற்றிட நல்லருள் செய்கவே. வழக்கமா சொல்லுவது உண்டு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவருடைய அருள் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை தேவை. சார் எப்படி சார் நம்புறது? உனக்கு நம்பிக்கை இறைவன் தான் அளிக்க வேண்டும் என்றார் ஒரு குருநாதர்கிட்ட கேட்டபோது. நம்பிக்கை இறைவன் தான் அளிக்க வேண்டும். நாம சொல்ல முடியுமா? இந்த புரிதல் இருக்கிறது. அப்ப நினைத்து பார்க்கிறான், அம்மா நீ இத்தனை கொடுத்தாய், யோக சித்தியிலே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாய், உன்னை நான் வாழ்த்த வேண்டும். ஆனா அவன் வாழ்த்து தெரியலையம்மா. அதாவது இளங்குழந்தைகள் பார்த்தா சைக்காலஜி சொல்ற இளங்குழந்தைகள் அன்னையிடம் ஓடி போகும்போது முதல்ல அவளுடைய மார்பகங்களை நோக்கித்தான் ஓடி போகும். மார்பகத்தை நோக்கித்தான் போய் முகத்தை புதைத்துக் கொள்ளும். அது என்ன காரணம்னா அதுதான் ஆதரவு. முதலாக தன் அன்னையை, அந்த அன்னையினுடைய முலைப்பாலை சுவைத்த அந்த எண்ணம் தான் குழந்தைக்கு இருக்கிறது. அந்த குழந்தை அங்கதான் போய் அதை பார்த்து கொண்டிருக்கும். அங்க விழும். அதுதான் அன்னை என்று நினைத்துக் கொண்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கு அன்னை முகம் தெரியும். குழந்தை முகம் பார்க்கறதுன்னு சொல்லுவார்கள். தன்னுடைய முகம் அறியாது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போட்டா எப்படி தெரியும் அதுக்கு? அப்பவே அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அன்னையை உணர்ந்து கொள்ள, அவளுடைய அருளை உணர்ந்து கொள்ள பாரதி முயற்சி செல்கிறான். உன்னை எப்படிமா சொல்றது? இது தவிர பாரதிக்கு உள்ள இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் தெரிஞ்சினா மட்டும் போறாது. அரியதா இருக்கக்கூடிய அன்னையினுடைய வடிவத்தை தான் அறிந்து கொண்டால் போராது, விண்டுரைக்க வேண்டும்.
அவனே அவனுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டுறான் பாருங்க. அதனாலதான் எழுதுறான், பிண்டுரைக்கு அரிய அரியதாய். ஏன் சார் சாதாரணமா படிக்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? சாகித்ய அகாடமி புக்கை எடுத்து நம்ம படிக்கிறோம். அதுக்கும் அடுத்த வாட்டி குவியத்துல அதை பத்தி பேசணும் அப்படின்னு சுந்தரராஜன் கேட்டிருக்காரு அப்படின்னா அது படிக்கிறது வித்தியாசம் இல்லையா? அது உடனே அதை பத்தி பேசணுமே, என்ன பண்ணணும்னு 1000 ப்ரிப்பரேஷன் வேணும் அதுக்கு. அப்ப அந்த முயற்சி. அதுபோல பாரதி தனக்குத்தானே ஒரு கட்டளை இட்டுக் கொள்கிறான். விண்டுரைக்கு அரிய அரியதாய் இதை நம்மளுக்கு காட்டமே சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது அவனாலே அந்த 2வது பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு. இந்த பாட்டு என்ன, அந்த பாடல் வந்து ரொம்ப சிறிய பாடல். அதாவது விஷயம் அதிகம் இல்லை. அதுல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல, நாடுகாக்கும் அரசன் தனையந்த நாட்டுளோர் அரசென்று அறிவார் எனில் ஆடு தண்டை குழந்தை தனக்கிதம் பண்ணும் அப்பன் இவன் என்றறிந்திடும் கோடியண்டம் இயக்கி அளிக்கும் நின் கோலம் ஏழை குறித்திடலாகுமோ நாடி இச்சிறு பூமியிற் காணு நின் நலங்கள் ஏத்திட நல்லருள் செய்யவே. இதுல கூட இன்னொரு ஒரு நயம். அதாவது ஒரு வாட்டி திரும்ப திரும்ப படிக்கும்போது தோணி இருக்கும். நாடு காக்கும் அரசன் தலையந்த நாட்டுளோர் என்று வேற நாட்டுக்காரன்னு சொல்ல, எந்த நாட்டை அவன் காக்கிறானோ அந்த நாட்டில் உள்ளோர் அவனை அரசன் என்று அறிவார். அறிவார் என்பது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்கிறார். அதாவது ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொல்லும் போதே அங்கே ஒரு அன்னை பிறக்கிறாள் என்பதும் அர்த்தமாகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அன்னையும் பிறக்கிறாள். அப்போ இவன் அரசன் இருக்கிறான் என்று சொன்னா அரசன் அரசன் புறக்க வேண்டும். புறத்தல் என்பது இடையினம். புறத்தல் என்பது பாதுகாப்பு. அந்த அரவணைப்பையும் ஆதரவையும் கொடுப்பன் தான் அரசன். எனவே அந்த காலத்தில் சொன்னார்கள், திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே. இப்படி அந்த அரச பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசர் யார் என்று அறிவார்கள். அதுபோல பாடு தண்டை இருக்கு போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சிறு பிள்ளை தனக்கு இதம் செய்யும் அப்பன் யார் என்று அறியும். அதை போல உன்னை அறிய முடியுமா அம்மா என்று கேட்கிறார். ஸோ இந்த பாடல் ரொம்ப கஷ்டமான பாடல் இல்லை. ஆனா என்னன்னா அது அடுத்து வர பாடல் இருக்கக்கூடிய விஷயத்தினால இது கொஞ்சம் ஸ்லோவா ஒரு எளிமையா கொடுத்துட்டான். இப்ப 3வது பாட்டை பார்க்கலாம். 3வது பாடலை பார்க்கலாம். அந்த பாடல் இன்னும் மிக விஷயம் இருக்கிறது. அதான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் எப்படியும். பார்த்துடலாம். பரிதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை பரவும் வெய்ய கதிரென காய்ந்தனை கரிய மேக திரளனச் செல்லுவை காலும் மின்னன வந்து உயிர் கொல்லுவை சொரியு நீரென பல்லுயிர் போற்றுவை சூழும் வெள்ளமென உயிர் மாற்றுவை விரியும் நீள் கடல் என்ன நிறைத்தனை விரியும் நீள் கடல் என நிறைந்தனை வெல்க காளி எனதம்மை வெல்கவே. பரிதி என்னும் தனியா பிரிச்சு பேச சொல்றேன்னா, பரிதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை ஏ நெடில் போடணுங்க. இந்த ஏ இல்லாத அகரவரிசையில் வரக்கூடிய இந்த உயிரெழுத்துல இருக்கக்கூடிய ஏ போட்டுக்கணும். ஏய்ந்தனை பரவும் வெய்ய கதிர் என காய்ந்தனை. அப்புறம் கரிய மேக திரள் என செல்லுவை மேக திரள் என என செல்லுவை காலு காலும் மின்னன அது காலும் மின்னன வந்து உயிர் கொல்லுவை சொரியும் அங்க ஒரு இம் இருக்கு சொரியும். ஆனா அது அந்த புணர்ச்சியினாலே அது அது தோன்றாது. சொரியும் நீரென பல்லுயிர் போற்றுவை சூழும் வெள்ளம் என உயிர் மாற்றுவை விரியும் நீள் கடல் என்ன நிறைந்தனை. இந்த கடல் அன்ன என்று போடலாம். கடல் என்ன என்று வரும் லே என்று இருப்பதனால இங்க நம்ம எப்படி பிரிச்சு படிக்கணும்னா விரியும் நீள் கடல் என்ன நிறைந்தனை. இங்க என்ன என்பதற்கு பொருள் அன்ன அதை போலே என்பதுதான் பொருள். விரியும் நீள் கடல் அன்ன என்பதை விரியும் நீள் கடல் என்ன நம்ம என்னன்னா வாட் அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கூடக்கூடாது. விரியும் நீள் கடல் என்ன அதை போல நிறைந்தனை வெல்க காளி என நம்மை வெல்கவே. சரி, இந்த பாட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல
இந்த போன பாட்டுல இருக்கிறதுக்கும் இதுக்கும் பாருங்க, வித்தியாசம் அதிகமா இருக்கிறது. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி சில ஒரு ஒரு அறிமுகம் சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாட்டு போலாம். லெட்ஸ் கெட் பேக் டு த கேலரி. இப்போ பாரதி வந்து யோசித்து பார்க்கிறான். அன்னையை எப்படி விவரிப்பது, அவளை பற்றி எப்படி பேசுவது, அவளை பற்றி என்ன சொல்லுவது. இதுல வடிவத்துல வந்து நான் சொன்ன வடிவம் என்பது எல்லையற்றது. ஒரு ஒரு சில விஷயங்களை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? வடிவம் என்பதுல வந்து இப்ப சாதாரணமா இருக்கணும் தெரியும். 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 3D என்கிறார். வடிவத்துல பரிணாமங்கள் இருக்கின்றன. இந்த பரிணாமத்துக்கு பின்னாலே வடிவத்திலே இன்னொரு வகை இருக்கிறது. என்னன்னா ஒலி வடிவம், ஒளி வடிவம். இப்போ வடிவத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரியல, ஒருத்தரை பத்தி சொல்ல தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மை குட் ஃப்ரெண்ட் கோயம்புத்தூர் சந்திரா இருக்கார். அவரை பத்தி நமக்கு சொல்ல தெரியல. யார் அவர் என்று சார் கோயம்புத்தூர்ல போறங்க போங்க சார், ஒரு பெரிய மனுஷர், இந்த ஊர் பெரிய மனுஷர் யாருன்னு கேட்பாங்க, சொல்லிடுவார் அவர். யார் என்று சொல்லிடுவாங்க. அவர் தான் சார் சீஃப் அந்த ஊர்ல என்று சொல்வது போல, ஒரு அடையாளம் குறிப்பது போல பாரதி நினைக்கிறான். வடிவத்தை சொல்ல முடியலையே, அப்ப இரண்டா பிரித்துக் கொள்கிறான். இதை ஒளி வடிவமாக சொல்லலாமா என்ற உடனே பரிதி பார்க்கிறான், சூரியனை பார்க்கிறான். அப்போ இந்த கோலம் என்ற வடிவம் என்ற நிலையில வரும்பொழுது எல்லையற்ற ஃபார்ம்ஸ். இதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒண்ணு சொல்ல முடியலன்னா அதை வேற வகையில சொல்லறது. வாட் இஸ் ஆர்கிடெக்சர் என்று கேட்டார்கள். அதுக்கு கிரேட் திங்கர் பிலாசபர் he said architecture is a frozen music சொன்னார். உறைந்த இசை வடிவம் ஆர்கிடெக்சர் என்று சொன்னார். அதுபோல இந்த வடிவத்தை பற்றி யார் அதிகமாக திங்க் பண்ணான்னா அந்த காலத்துல கிரேக்க ஞானிகள். அதுல முக்கியமான ஆள் உங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் பயந்து பயந்து படிச்சது பித்தாகரஸ். இந்த பித்தாகரஸ் தீரம் கேட்கலன்னா வந்து அதை வந்து அது ஒவ்வொரு வாட்டியும் உரு போட்டு போயிட்டு கடைசியில போய் எக்ஸாம்ல மறந்து போயிடும். எது எந்த பக்கம் வரைக்கும் தெரியாது. ஆனா இதெல்லாம் யாரும் அந்த காலத்துல சொல்லிக் கொடுக்கல. பித்தாகரஸ்னா பயப்பட வச்சுட்டாங்க. அந்த பித்தாகரஸ் ஒரு அருமையான கொட்டேஷன் எழுதுறார் வடிவத்தை பத்தி, which I always used to like. எழுதுறார், there is geometry in the humming of strings. There is geometry in the humming of strings. இந்த நரம்புகளுடைய ஹம்மிங் ஓசையிலே ஜியாமெட்ரி இருக்கிறது. And there is music in the spacing of the spheres. The music in the spacing of the spheres. என்ன சார் இப்படியே இருக்காரு அவர்? இது ரொம்ப அருமையா இருக்கு. இது புரியல, ஆனா புரியல, ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொன்னா அது இடைமாற்றி பேசுகிறார். தேர் இஸ் ஜியாமெட்ரி இன் த ஹம்மிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். உண்மைதானே? என்ன என்ன நுட்பம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு நாள் போற அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ ஹம்மிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நான் சொல்றான். ஒரு வீணையினோட நரம்பு இருக்குது. அது அப்போ எப்படி ஹம் ஆகும்? அன்லஸ் இட் இஸ் மூவிங். அந்த அதிர்வில் தான் ஓசை உண்டாகிறது. அந்த அதிர்வு வரும்பொழுது அந்த நரம்பு மேலும் கீழுமாக ஒரு வடிவத்தை கொடுக்கிறது. இதை வந்து இப்ப நம்ம எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, ஆடியோ பாருங்க. நம்ம அதில் ஆடியோ பேசும்போது அந்த இதுல ஸ்கிரீன்ல பார்த்தானா ஆடியோ மட்டும் பார்த்தா மேலும் கீழும் போயிட்டு போயிட்டு வரும். அப்படி மேலும் கீழும் அது ஒரு வடிவம் தானே. இன்ஃபேக்ட் இந்த இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் எல்லாம் இந்த வடிவத்தை வைத்துக் கொண்டுதான் உங்களை சரியா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி போறது பாருங்க. The science has connected the the sound and the shape. இப்போ ஒரு ஒரு ஆடியோ ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படி மேலும் கீழுமா கோடு போறது. அதுல வந்து மேலே போறதுன்னா இன்னும் அதிகமா குரல் ஒசந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்படித்தானே வருது இது. அப்போ they have connected these two. அப்ப பின்னாடி எழுதுகிறான், there is music in the spacing of the spheres. இசை எங்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஸ்பியர்ஸ், அண்டங்களுக்கு ஸ்பியர்ஸ்னு சொன்னா அதை நம்ம அண்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். அண்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பாரதி வர்ணிக்கிறான். என்ன சொன்னா பாரதி? அந்த அண்டங்களுக்கு இடையே உள்ள யோசனைனா நம்ம எத்தனை யோசனை, அண்டத்தை அணு அணுவாக்கினால் எத்தனை யோசனை, அத்தனை யோசனை இடைவெளி தூரம் என்று பேசுகிறார். அப்போ இதை பெரியவர்கள் இப்படி எண்ணி பார்த்தேன். இதை யாரா சொன்னா கேட்டா பித்தாகரஸ்.
ஸோ அதுக்கப்புறம் பித்தாகரஸ் சொன்னா இனிமே இதுதான் ஞாபகம் வரும், பித்தாகரஸ் தீரம் ஞாபகம் வராது. ஆனா அது தீரத்திலும் ஒரு அழகு இருக்கிறது, அது நமக்கு புரியறதுக்கு நமக்கு வயசாகணும். அதுக்கப்புறம் அது மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஒரு கொட்டேஷன், ஐ ஃபவுண்ட் ஐ குட் சே திங்ஸ் வித் கலர், a great painter of the world, she said, I found I could say things with color and shapes that I could not say in any other way. நான் சொல்ல முடியாத, வாயினாலே சொல்ல முடியாதவற்றை வடிவத்தினாலும் வண்ணத்தாலும் சொல்கிறேன் என்று ஒரு உயர்தர ஓவியம் சொல்லியிருக்கிறார். அப்ப அதைத்தான் நம்ம இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். We have established what is in English they call it ineffable. Ineffableனா சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். inexplicable அப்படின்னா விளக்க முடியாது என்ற அர்த்தம். அப்படி விளக்க முடியாதவற்றை, விண்டுரைத்து விளக்க முடியாதவற்றை பாரதி எப்படி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிறான் என்று பார்த்தால், இந்த கோலத்தை பற்றி இப்படி எழுதியிருக்கிறார்கள். அதாவது இந்த வடிவத்தை வந்து நம்ம கதையில கூட பார்க்கலாம். நான் தான் சொன்னேன், இந்த கோலம் என்பதை தாண்டி இன்றைக்கு போவது கடினமாக இருக்குமே நான் சொன்ன காரணம் என்னன்னா, இந்த கோலத்தை தான் இலக்கியம் பின்பற்றுகிறது. இப்போ பிதாகரஸ் வந்து கணித மேதை என்று சொன்ன நீங்கள் இந்த லைன் எழுதினதை பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி பிதாகரஸ். Some of you must have heard this quotation earlier, but I'm telling you, எவ்வளவு முக்கியமான விஷயமா தெரிகிறது. அப்போ இந்த திசை மாற்றல், இந்த உருவ மாற்றல் தான் விளக்க முடியாதவற்றை விளக்குவது. இலக்கியம் அதைத்தானே செய்கிறது. எனக்கு சொல்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லாசாரா, லாசாராவுடைய எழுத்துல அவர் என்ன செய்தார்? அவர் பண்ணது என்னன்னா, இந்த வடிவங்கள் வைத்துக்கொண்டு இந்த வடிவங்களை படிமங்களாக மாற்றிவிட்டார். இந்த வடிவத்தை வந்து தொன்மையான படிவங்களாக மாற்றிவிட்டார். அது அந்த ஒரு இலக்கிய பெருநிறையை குறித்து. அது என்னுடைய நண்பர் அவர் எழுதுவார் ஒருத்தர், நண்பர் பெயர் ரெய்னார், ஒரு விமர்சகர். அதாவது லாசாராவுடைய எழுத்துக்கள் ஒருத்தர் சாதாரண நிற்கிறான் சார், பீடி பிடிச்சுன்னு லுங்கி கட்டி நிற்கிறான், கேரளாக்காரன். அவனே சாயந்தரம் வந்து தெய்யம் என்று ஒரு அங்க நாட்டிய நாடகம் நடக்கும், அங்க தெய்யம். அவன் அந்த வேஷம் கட்டிட்டு அப்படியே அந்த நரசிம்ம வேஷத்துல வந்தானே அப்படியே அந்த ஆளா மாறிடுவான். அதை போல லாசாரா என்ன செய்கிறார்? சாதாரண ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லுக்கு வேஷம் கட்டி அதை வெறி பிடித்து ஆடச் செய்கிறார் என்று அவர் எழுதினார். அப்போ இந்த வடிவத்தை மாற்றக்கூடிய விஷயம் என்பது, இதை என்னால் சொல்ல முடியவில்லை வார்த்தையிலே, நான் வண்ணத்தை காட்டுகிறேன். இதை என்னால் சொல்ல முடியவில்லை வார்த்தையை, நான் வடிவத்தால் காட்டுகிறேன். நான் விளையாட்டா சொல்றது இதை பத்தி பேசும்பொழுது, நம்ம ஆட்கள் வந்து ரோட்ல எல்லாம் வந்து சிம்பிள் இருக்குல்ல, ஸ்டாப் சிம்பிள், மலை போறது, திருப்பங்கள், இதெல்லாம் வந்து வாயில எழுதி வச்சா இவனும் படிக்க மாட்டான். சிம்பிள்ல போட்டுறான், வடிவத்துல போட்டான், உடனே புரிஞ்சு போச்சு. இப்படி ஏழு இப்படி திரும்பியா இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் பள்ளம். திஸ் ஹவ் தே ஆர் டூயிங் இட். இப்போ இந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியமாகிறது. இந்த குறியீடுகளைத்தான் சித்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதே குறியீடுகளை சித்தர் பாணியிலே சில இடங்களிலே பாரதி எழுதினாலும், இங்கே அன்னையை பற்றி சொல்லும்போது, உயிரும் சதையுமாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய வண்ணத்தை சொல்லும்போது அவன் இது போன்ற எண்ணத்தை கொள்கிறான். இப்போ வந்து எக்ஸாம்பிள், லாசாரோட எக்ஸாம்பிள் சொல்றேன், யூ வில் லைக் இட். அவர் சொல்றார், ஒரு அருமையான இடம் அது. அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு படிமத்தை உருவாக்குகிறார் என்று எழுதுகிறார். ஒரு ஒரு எந்த கதைன்னு உங்களுக்கு தெரியும். குடும்பம் ஒரு பார்க்கடல், குடும்பம் ஒரு பார்க்கடல். அதிலிருந்து தான் லட்சுமி, ஐராவதம், உச்சை ஸ்ரவஸ் எல்லாம் உண்டாயின. அதிலிருந்து முளைத்துதான் நீங்கள் எனக்கு கிட்டினீர்கள். ஆலகால விஷமும் அதிலிருந்துதான் உண்டாகிறது. உடனே அதற்கு மாற்றான அமுதமும் அதிலேயேதான் என்று எழுதுகிறார் பாரதி. லாசாரா. ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கிறது, அங்கதான் இன்பமும் இருக்கிறது, அங்கதான் துன்பமும் இருக்கிறது. அதுக்கு லாசாரா என்ன செய்தார்? அது சொல்வதற்கு பார்க்கடல் என்ற ஒன்றை பயன்படுத்துகிறார். நல்லதும் அதுல இருந்தா வருது, ஆலகால விஷமும் அதுதான் வருது. இப்படி இலக்கியவாதிகள் பாரதிக்கு முன்னும் சரி, பாரதிக்கு பின்னும் சரி, இலக்கிய உத்திகளை கைக்கொண்டு சொல்ல முடியாதவற்றை சொல்லுகிறார்கள். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். சித்தர்கள் எப்படி சொன்னார்கள் என்று பார்த்தால், சிவவாக்கியர் சிவவாக்கியர் சொன்னதை கேட்டா வேற ஒண்ணுமே வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் ஒரு வாட்டி சிவவாக்கியர் படிங்க.
அல்டிமேட். ஆனா ரொம்ப படிச்சா வேற எதுக்குமே புத்தி போகாது. அதாவது ஜாகிரதையா இருக்கணும். யூ கேனாட் கெட் அவுட் ஆஃப் தட். ஜாகிரதை. அவர் எழுதுறார், எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், எண்ணிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரை, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. எவ்வளவு சிம்பிள் பாருங்க அது. எண்ணிலே இருந்த ஒன்றை நான் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். ஒரு காலத்திலே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், எண்ணிலே நான் என்ன உணர்ந்தேன் என்று வேற யாரால சொல்ல முடியும்? தேவையா இது? இதை இருக்கிறவருங்க. அதாவது சித்தர்கள் எல்லாம் எப்படின்னா, இது இப்படி உணர்ந்துட்டு போறியே, நீ எதுக்காக எழுதுற அப்படின்னா, எனக்கு கவலை இல்லை, நீ உணர்ந்து கொள், நான் சாவி கொடுத்துட்டு போறேன், நீ திறந்து பார்த்துக்கொள். என்னிலே இருந்த ஒன்றை நான் உணர்ந்து கொண்ட பின், அது என்னன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல முடியாது. என்ன? என்னிலே இருந்த ஒன்றை யார் காண யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இந்த லெவல் பாரதி தாண்டுகிறான். இந்த சித்தர் லெவலில் இருந்து, அதான் சொன்ன, இந்த சித்தர் லெவலில் இருந்து உள்ளும் புறமுமாய் என்ற பரசிய வெள்ளத்திலிருந்து பாரதி இதை தாண்டி ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு ஒரு உணவு கொடுப்பதற்கு, ஒரு குஞ்சுகளுக்கு பறவை, தாய்ப்பறவை எப்படி அதனுடைய அலகுகளால் உணவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த அந்த புழு பூச்சி அதனுடைய சிறிய திறந்த வாய்க்குள்ளே அடைக்கிறதோ, அதை போல நமக்கு எடுத்துக்கொண்டு ஊட்டுகிறான். இதான் விஷயம், சொல்லிட்டு போ, நீயே பார்த்துக்கோ, குறைந்திரு. இட் இஸ் ஜஸ்ட் லைக் வாட் யூ கால் அஸ் த ஜென். புத்த மத தத்துவங்கள் எல்லாம் நிறைய பேசாது, சின்ன சின்ன வார்த்தைகள், அடங்கி நில். ரமணர் அது மாதிரிதான். ரமணர் தான், ஒரே வார்த்தை, நான் யார், போய் உட்காரு போ. பாரதி அப்படி இல்லை. பாரதி நிறைய பேசுகிறான், நிறைய எழுதுகிறான். அவனுடைய தாய் குணம் என்ன செய்கிறது? தாவி வந்து தன்னுடைய சொற்களாலும் கற்பனையினாலும் கருத்துக்களினாலும் காலத்தை வெல்லக்கூடிய அருமையான படைப்புகளாலும் நம்மை தழுவிக் கொள்ளுகின்றன. நான் வழக்கமா சொல்லுவேன், நம்பன்ல எனக்கு ரொம்ப பிடித்த பல வரிகள் இருக்கிறது. இல்லை, நான் ரொம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு சின்ன சொற்றொடர், சரையு என்பது தாய்மொழி அன்னது. சரையு நதியை பத்தி கேட்டான். ஒரு ஒரு நதியை பத்தி பேசணும். அந்த நதிக்கு என்ன பெருமை, அந்த நதி எப்படி கேட்டான். ஒரே ஒரு சின்ன ஒரு சொற்றொடர்ல கம்பன் ஊதி தள்ளிட்டான். அதனால்தான் அவன் கவியரசன். கம்பனை பற்றி பேசும் இடமெல்லாம் கண்களிலே நீர் மல்க காத்திருந்த பெரியவர்களை நான் அறிவேன். இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். அதுதான் சரையு என்பது தாய்மொழி அன்னது. சரையு எப்படின்னா, தாய், ஒரு தாயுடைய முலைப்பால் எப்படி குழந்தைக்கு அரவணைப்பையும் ஆதரவையும் அது வேண்டி தேவை தெரிஞ்சு கொடுக்குற, அதுதான் முக்கியம். தேவையை குழந்தை சொல்லாது, அந்த குழந்தைக்கு இருக்கு. குழந்தை பாலு கழும்போதே மார்பகங்கள் கெட்டித்து விடும் அன்னைக்கு என்ற அந்த உணர்வெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய வார்த்தை அது. ஒரு தாயாக இருந்து ஒரு தாய்மை என்றால் என்ன புரிந்து கொண்டவர்கள் தான் அந்த வார்த்தையினுடைய பெருமை. இல்லைன்னா சாதாரண வார்த்தை. அப்படி இந்த சரையு என்ன செய்கிறது? இந்த நாட்டு மக்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் ஓடுகிறது. வாட் இஸ் த ரூட், வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? மை டெஸ்டினேஷன் இஸ் த நீட், நீடி பீப்புள். காந்தியிடம் கேட்டார்கள், வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன், யுவர் டிராவல்? ஐ வாண்ட் டு சி ஆல் புவர் பீப்புள். தட் இஸ் த டெஸ்டினேஷன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பேசுகிறார். சோ இந்த வடிவ பிரம்மாண்டம் என்பதையும் வினை பிரம்மாண்டம் என்பதையும் பேசக்கூடிய பாரதி நினைத்து பார்க்கிறான், இனி நாம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, இனி நாம் எப்படி செல்வது, எந்த பாதையிலே செல்வது என்று யோசிக்கிறான். ஒரு சொல்ல முடியாத விஷயத்தை சொல்ல தொடங்கிவிட்டேன். இந்த சொல்ல முடியாத ஒன்றை சொல்ல தொடங்கிவிட்டேன், விளக்க முடியாத ஒன்றை விளக்க எடுத்துக்கொண்டு விட்டேன், எப்படி செல்வது என்று பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு வடிவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சக்தியுடைய வடிவம். இந்த சக்தியுடைய வடிவத்தை பற்றி பாரதி எழுதுகிறான். அவன் எதெல்லாம் பத்தி திங்க் பண்ணி எழுதுறான். ஐ திங்க் தேர் சம் மோர் டைம் இஸ் தேர். பாரதியுடைய ஒரு கட்டுரை வரிகளை நான் படிக்கிறேன் பிஃபோர் ஐ ஃபர்கெட். இந்த பாட்டுல வருது, நான் இந்த பாட்டுல வரும்போது நான் சொல்றேன். அது இந்த 3வது பாடல் நான் படிக்கிறது, நீங்க பார்த்து திரையில பார்த்தாகி விட்டது. அது பரிதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை. பரிதினா சூரியன். இந்த குறிப்பாக இந்த பாடல், இந்த விருத்தம் வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கும். பரிதி என்னும் பொருள் இடை ஏய்ந்தனை.
கவனமா கேளுங்க. பரிதினா சூரியன் என்ற பொருளிடை ஏய்ந்தனைனா பொருந்தினைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பொருந்தினை. பொருந்தினை இடையினம். பொருந்தினை அதோட அதோட அட்டாச் ஆனது. அப்ப பரிதி என்ற என்ன சொன்னா அதுல பரிதி என்ற அப்படி சொல்ல பொருள் என்று சொல்கிறான் பரிதி. சூரியன் என்ற பொருள் அப்படிங்கிறான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூரியனை பற்றி எவ்வளவு பேசுகிறான் பாரதி. இந்த இடத்துல பொருள் என்று சொல்கிறான். அந்த அதுல அழகு என்னன்னா, பரிதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை. அந்த பரிதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதோடு நீ உன்னை பொருத்தி கொண்டாய். பரவும் வெய்ய கதிரென காய்ந்தனை. இன் a subtle way, uh, somebody is writing not audible. Is it audible, sir? Sundararajan? Okay. பருதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை. ரொம்ப கவனமா கற்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, முதல்ல பருதிய பொருள் என்று சொல்கிறான். இரண்டாவது ஏய்ந்தனை என்று சொன்னால் பராசக்தி அங்கே சென்று தன்னை பொருத்தி கொள்கிறாள். அதுக்கு அடுத்த லைன் வந்து பரவும் வெய்ய கதிரென காய்ந்தனை. வாட் இஸ் இன்ஃபரன்ஸ்? அப்போ இந்த சூரியனிலே இருக்கக்கூடிய இந்த பரவுகின்ற வெம்மை இருக்கிறதே, அதை இந்த சக்தி கொடுத்திருக்கிறாள். இட் வாஸ் an object. It became functional after the initiation of the Sakti. இதை புரிஞ்சுங்க. அங்க வேகமா ஓடக்கூடாது. அதனால தான் சொன்னேன். நான் பருதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை பரவும் வெய்ய கதிரென காய்ந்தனை. நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து எனர்ஜியை பத்தி பேசும்போது கைனடிக் எனர்ஜி, ஸ்டாட்டிக் எனர்ஜி என்றெல்லாம், கெமிக்கல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ எனர்ஜியுடைய ஃபார்ம்ஸ் மாறுபடும் ஒன் டு த அதர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றா, இந்த எனர்ஜி இந்த சூரியனுக்கு சக்தியை கொடுப்பவள் என்று முதல்ல ஒரு குறிப்பை கொடுக்கிறார். என்னுடைய அன்னையை பற்றி இந்த அண்ட சராசரங்களை இப்படி படைத்து வேகமாக அவளை அமைத்து சுற்ற வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தி இருக்கிறதே, கோலம் இருக்கிறதே, அந்த கோலத்தினுடைய முதல் பாயிண்ட் அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சூரியன். அதை வச்சு சொல்றான். அப்படி மேல நிமிர்ந்து பார்த்தா தெரியும், சூரியன் இல்லாமல் உயிரே இல்லை, வாழ்வே இல்லை. வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் சூரியனை அறிந்தவைதான். எனவே அந்த சூரியனை முதல் உதாரணமாக காட்டுகிறான். அன்னை எப்படி இருப்பாள் தெரியுமா? அந்த சூரியன் இந்த வெற்று வெற்று பொருளுக்கு அவள் உயிர் கொடுக்கிறாள், அவள் வெம்மை கொடுக்கிறாள், அவள் ஒளி கொடுக்கிறாள். உன்னை உருவாக்கக்கூடிய உயிரை அதன் மூலமாக அமுத ஒளியாக கொடுக்கிறாள். எப்படியெல்லாம் பேசுறா பாருங்க சார், சின்ன விஷயத்தை. ஆஹா. பரிதி என்னும் பொருளிடை ஏய்ந்தனை. ஏய்ந்தனைனா பொருந்தினை. பரவும் வெய்ய கதிரென காய்ந்தனை. இந்த பரவும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். டாக் அபவுட் இப்படி கீழே அப்படி விரியுது. அந்த ஒளி கற்றை போட்டோன்னா இட் இஸ் கோயிங் ஸ்ப்ரெடிங் இட் செல்ஃப். அந்த அந்த பேண்ட் விட் வில் பி கோயிங் ஆல் சைட். இதெல்லாம் சயின்ஸை பத்தி பேசுகிறது. எப்படி பாரதி எழுதுன இத்தனை அறிவியல் பத்தி பேசும்போது அதை சொல்லணும். பாரதி எங்கெல்லாம் இதெல்லாம் எழுதுகிறானோ ரொம்ப நுட்பமான தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்து கரிய மேக திரளன செல்லுவை. அதாவது நான் ஏன் வந்து தாய் தாய் போல இருக்கிறான்னு சொன்னா, பேராசிரியர் நாகநந்தி சொல்லுவார், திருக்குறள் ஆசானுக்கு வந்து மாதானுபங்கி என்று பெயர். அன்னை போன்ற ஒரு திருக்குறள் ஆசான். ஏன்னா நம்ம கையை பிடிச்சி அழிச்சுன்னு போய் இதை பாரு என்று காட்டி கொடுப்பான். மேல சூரியனை காட்டினவன் அடுத்து என்ன சார், சூரியன் இருக்கும் போதே கீழே மேகம் வந்து மறைக்கும். சூரியனை பார்க்க மேகத்தை பார்க்காத இருக்க முடியுமா? அந்த மேகம் உடனே அதை காட்டுறான். தெரிந்ததை வைத்துக் கொண்டு தெரியாது. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, ஃப்ரம் த டார்க்னஸ் டு த லைட். அப்போ அவன் சொல்றான், கரிய மேக திரளன செல்லுவை. இதெல்லாம் ஆச்சரியம். மேலே சூரியன் என்ற அந்த பந்து இருக்கிறதே பொருள், அந்த வெற்று பொருளுக்கு நீ சக்தி கொடுத்து அதை உயிர் பொருளாக மாற்றி ஒளி மிகுந்த வெய்ய கதிராக பரவச் செய்தையே, அடுத்து என்ன விளையாட்டு பண்ற? கரிய மேகமாக நீ செல்கிறாய், அது தடுக்கிறது. என்னமா விளையாட்டு? கரிய மேக திரளன்னு சொல்லும். அதுவும் மேக திரள். திரள் என்பது ரொம்ப அருமையான தமிழ் சொல், ஞாபகம் வச்சுக்கணும். திரள், திரண்டு இருக்கக்கூடியது. கூட்டம் மட்டும் இல்ல. திரள் என்பது அடர்த்தியை குறிக்கும். திரள் என்பது ஒரு பண்பை குறிக்கும். திரள் என்பது ஒரு பயனை கொடுக்கும். அப்போ வினை வினைப்பயன் என்று சொல்வது போல பாரதியினுடைய பிரம்மாண்டமான வினை அது பயனையும் சொல்கிறது. என்ன சொல்றது? கரிய மேக திரளன செல்லுவை. அப்படி மேகம், அதுவும் கரிய மேகம், கார் மேகம் மறைக்கிறது. இப்ப என்ன பண்றதா,
காலும் மின்னல். காலுன்னா வெளிப்படல் அர்த்தம். இந்த இடத்துல கால் என்பதற்கு பொருள் வெளிப்படுதல். காலும் மின்னன வந்து உயிர் கொல்லுவை. பா, அப்படி மின்னலை போல வந்து உயிர் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த மின்னலுக்குள்ள பெருமை என்னன்னா, சார் மின்னல் அப்படிங்கிறதுனுடைய பெருமையே பின்னால இருக்கிற அந்த கருமை தானே. அந்த கருமை இல்லைன்னா மின்னலே கிடையாது. மின்னல் தெரியுமா? அந்த கரிய வான மேகத்துல அப்படி பளிர்னு வெட்டுறது வெட்டி திரியும் மின்னல். அந்த வெட்டி அந்த மின்னல் மின்னலை பார்த்து, அதாவது பேராசிரியர் குலோத்துங்கன் என்ற கவிதை பெயர் கொண்ட பேராசிரியர் வி.சி. குழந்தைசாமி அவர்கள், வாசே குழந்தைசாமி அவர்கள் துணைவேந்தராக இருந்தார்கள். 2 முறை ஜேஎன்யூல துணைவேந்தராக இருந்தார்கள். இங்க இருந்தார் சென்னையில. அவர் மானுட யாத்திரை அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஒரு கவிதை நூல், பெரிய நூல் எழுதினார். அந்த நூலுக்கான கவிதை விமர்சன நூலை நான் எழுதினேன். நான் எழுதின அந்த நூலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம். அந்த கவிதையை பற்றி நான் எழுதிய நூல். அதுல அவர் எழுதுவார், முதல்ல மனிதனுக்கு வந்து கடவுள் என்ற எண்ணம் வந்ததுக்கு அடிப்படை காரணம், அவன் இயற்கையை பார்த்து அச்சப்படுகிறான். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரூட். அந்த குழந்தை வந்து அன்னையினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது. ஒன்றும் புரியாத சூழல். அழறது. அன்னோன். த ஃபியர் ஆஃப் அன்னோன். இந்த இயற்கையை பற்றி தெரியாது. அவன் அதை பார்க்கிறான் மனுஷன். பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒளி குறைந்து விடுகிறது, இருண்டு விடுகிறது, பயந்து விடுகிறான். அப்படியே பயந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆனா திருப்பி மறுபடி ஒளி வருகிறது. ஓ, இது சுழன்று வருகிறது போல என்று தன்னைத்தானே சமாதானம் செய்கிறான். யார் படைக்கிறான்னு தெரியாது. அப்படி அவர் எழுதுவார். அதுல அருமையான அது அது மானுட யாத்திரையினுடைய பரிணாமத்தை எழுதுவார். அப்படி அச்சப்பட்டு அச்சப்பட்டு அவன் இயற்கையோடு நேசம் கொள்கிறான். அச்சப்பட்டு அச்சப்பட்டு அவன் இயற்கையோடு நேசம் கொள்கிறான். அதை பற்றி அறிந்து கொள்ள விழைகிறான். அந்த ஆச்சரியம் இருக்கிறதே, அந்த வியப்பு இருக்கிறதே, அந்த வியப்பு தான் முதல். அதுல வந்து தொல்காப்பிய சூத்திரத்துல வந்து சொல்வது என்னன்னா, நகையே நகையே அழுகை இளிவரல் மருட்கை என்று சொல்வார்கள். வியப்பு என்பதற்கு மருட்கை. நம்ம வியப்புன்னு சொல்றோம். அதை வந்து ஒரிஜினலா தொல்காப்பிய சூத்திரம் சொல்லக்கூடிய மருட்கை. சின்ன ரூ, அதாவது இடையின ரூ, மருட்கை. மருண்டு போறாங்கிறான், மருண்டு போறான். ஆ, அந்த வியப்பின் பின்னாலே ஒரு அச்சம் இருக்கிறது. அழகை பார்த்து வியந்து போனான்லாம் அப்புறம் பின்னாடி எழுதுறோம். உண்மையிலே வியப்பு என்பது அச்சத்தினுடைய பின்னணியை வைத்திருக்கிறது. எழுதுற அதை பார்த்த உடனே அந்த இதுல அப்படி அந்த காலும் மின்னன வந்து உயிர் கொல்லுவை. உயிரை எடுத்து செல்கிறாய், சொரியும் நீரென பல்லுயிர் போற்றுவை. இங்கதான் வந்து இந்த டெக்னிக் ஆஃப் பாரதி ஹவு ஹி ரைட்ஸ். இதை பத்தி நான் நிறைய சொல்லணும். அந்த கார் மேகம் நடுவிலே குறுக்கிடுகிறது. சூரிய ஒளி இருக்கிறது. அந்த சூரிய ஒளியினுடைய அமைப்பினால் தான் மேகம் கார்மேகமாக மாறுகிறது. இதெல்லாம் பற்றி நம்ம விளக்கணும். இது ஒரு நீண்ட விளக்கத்துக்கு தேவையான ஒரு பாடல் இது. எனவே இதை தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். இன்றைய தினம் வியந்து நிற்கிறேன். நான் எப்போதும் வியக்கக்கூடிய பாரதி. பாரதி எப்படி சக்தியை பார்த்து வியந்தானோ, அதே போல சக்தியை வியக்கக்கூடிய பாரதியை பார்த்து நாம் வியக்கிறோம் என்று சுந்தரராஜன் சொல்வது போல் நான் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.